இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் என்னன்னா த இன்விசிபிள் மேன். இது ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இதோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருக்கான். அவன்கிட்ட இருந்து ஒரு நாள் அவன் தப்பிச்சு ஓடிடுறான். கொஞ்ச நாள்லேயே அவன் பாய் ஃப்ரெண்டு இறந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கையில் அமானுஷமான பல விஷயங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஆவியா என்னன்னு சொல்லி ஹீரோயின் கண்டுபிடிக்க போறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இந்த படம். இப்போ நம்ம டேரக்டா இந்த படத்துக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டு எழுப்பிடக்கூடாது சத்தமே போடாம அங்கிருந்து எந்திரிக்கிறா. அவள் பெட்டு கடியில் வச்சிருந்த டேப்லெட் எடுத்துக்கிறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் கடைசியாக குடிச்ச தண்ணி எடுத்து பார்க்கறா. அதில் ஏதோ மாத்திரை கலந்த மாதிரி இருக்கு. இவ தான் அந்த மாத்திரை காக்கியிருக்கா போல இவன் எந்திரிக்க கூடாதுன்ட்டு. அந்த தண்ணி எடுத்து கீழே கொட்டிட்டு சத்தமே போடாம அவள் ஏற்கனவே அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கா. அதை எடுத்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வரா. இவ ஒரு கேரேஜில் நின்று இருக்கும்போது இவ வளர்த்துன நாயும் வருது. அந்த நாயும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு காலர் கழட்டுறா. காலர் கழட்டும் போது அந்த நாய் போய் ஒரு கார் இடிச்சிருது. அந்த கார் உடனே கத்த ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தில் அவள் பாய் ஃப்ரெண்டு எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்டு எந்திரிச்சிடறான். இவ எப்படியோ தப்பிச்சு போய் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ரோட்டில் நிற்கிறா. அவங்க அக்காவுக்கு காரில் வந்துடுறாங்க. இவளை பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ காரோட பேக் சீட்டில் அவளோட பேக்கில் வைக்கிறா. அப்போ அவளோட மாத்திரை விழுந்தது. இவ வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அவங்க அக்காவை பார்த்து இங்கேருந்து வண்டி எடுன்னு சொல்கிறா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து அந்த கார் விண்டோ உடச்சிட்டு இந்த கார்லேருந்து இறங்குன்னு கத்துறான். அவங்க அக்காவும் பயந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கீழே கடந்த அந்த டேப்லெட் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு போயிடுறான். இது நடந்து 2 வாரம் ஆச்சு. ஹீரோயின் இப்போ அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஹீரோயின் 2 வாரமா வெளியே போல. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு இருந்து எத்தனை நாள் தான் பயந்துட்டு நீ வீட்டுக்குள்ளே இருப்ப, கொஞ்சம் வெளியே போ அப்படிங்கிறான். ஹீரோயினும் வெளியே போய் பார்க்கறா. அப்போ ஹீரோயின் பின்னாடி ஒருத்தர் ஜாகிங் பண்ணிட்டு வரான். அது அவளோட பாய் ஃப்ரெண்டு நினைச்சு இவ்வளவு பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறா. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டும் சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, ஆனால் அவனை மறந்துடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் திறந்து பார்த்தா ஹீரோயினோட அக்கா தான் அங்கே நின்றுட்டு இருக்கா. அவங்க அக்காவை பார்த்தோன்னே ஹீரோயின் நீ எதுக்கு இங்கே வந்த, அவனுக்கு ஒன்று தெரியும், அவனை ஃபாலோ பண்ணிட்டு என்னை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு பயப்படுறா. ஹீரோயினோட அக்காவும் அவகிட்ட நீ இனிமேல் பயப்பட வேணாம், அவன் 2 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டான் அவளோட ஃபோன் எடுத்து நியூஸை காமிக்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயினோட அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் நீ ஏன் அவளை பார்த்து இவ்வளோ பயப்படுற, அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு கேட்குறாங்க. அப்போதான் ஹீரோயின் சொல்கிறா நான் என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது எல்லாமே அவன் தான் முடிவு பண்ணுவான். இதை நான் முடியாதுன்னு சொன்னால் அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவான், என்னை இத்தனை நாளாக ஒரு அடிமை மாதிரி தான் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்புறம் ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறா. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு அவளோட ஃப்ரெண்ட் எடுத்து கொடுக்குறா. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தோன்னே ஹீரோயினோட மூஞ்சே மாறிடுது. அவனோட ஃப்ரெண்டு யார்கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குன்னு கேட்குறான். அதுக்கு அவள் இது என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறா. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் டாம். அவன் ஒரு லாயராக இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்து எங்கள் அண்ணா சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு $5 million எழுதி வச்சிருக்கான், இதில் ஒரு சைன் போட்டினா மாதம் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறான். அன்னைக்கு நைட் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா அவளுக்கு $5 million கிடைக்க போகுதுன்னு. அவளோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுகிட்ட போய் நான் மாதம் உனக்கு $10,000 அனுப்புறேன், அதை வச்சு உனக்கு பிடிச்ச ஸ்கூலில் படிங்கிறா. இதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த ரூமுக்குள்ளேயே யாரோ அவளை நின்று பார்க்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு எனக்கு டைம் ஆச்சு, நீ என் பொண்ணை மட்டும் எழுப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் அந்த கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பொண்ணு எழுப்பலான்னு போறா. திடீர்னு அந்த கேஸ் ஹை ஃப்ளேமுக்கு மாறுது. அந்த பேனும் எரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த சின்ன பொண்ணு தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துகிட்டு வந்து அந்த தீ அணைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போர்த்திருக்க பெட்ஷீட்டை யாரோ இழுத்து கீழே போடுறாங்க. ஹீரோயினும் தெரியாமல் விழுந்திருக்கும். அந்த பெட்ஷீட் இழுக்கிறா. பார்த்தா அந்த பெட்ஷீட் வர மாட்டேங்குது. அந்த பெட்ஷீட் மேலே யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஹீரோயினை பார்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருது. ஹீரோயினும் பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. அவளோட ஃப்ரெண்டு உடனே கதை உடச்சு சொல்ல வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இங்கே ஏதோ ஃபுட் பிரிண்ட்ஸ் நான் பார்த்தேன் அப்படிங்கிறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட வந்து நீ அவனை மறந்துடு, இல்லைனா நீ இதே மாதிரி தான் பயந்துட்டு இருக்கணும், நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, போய் தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அவளோட இன்டர்வியூக்கு போறா. அங்கே இன்டர்வியூ பண்ணுறவர் உங்களோட பழைய ஒர்க்ஸ் எல்லாம் காமிங்கிறாங்க. ஹீரோயினும் அவளோட ஃபைலை திறந்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. இதை பார்த்துட்டு ஹீரோயின் அவர்கிட்ட நான் இதில் தான் வச்சேங்கிறா. அதுக்கு அவனும் பரவாயில்ல அடுத்த தடவை வரும்போது கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. அங்கே அவளோட ஃப்ரெண்டும் வந்துடுறா. அப்போ அங்கே டாக்டர் வந்து இன்னைக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம், நாளைக்கு தான் ரிசல்ட் வரும், நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோன்றாங்க. இவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. நீங்கள் ஒரு மாத்திரை அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க, அதனால தான் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கிறாங்க. இவங்க சொல்கிற மாத்திரை தான் ஹீரோயின் அவரோட பாய் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தா. ஹீரோயின் இந்த மாதிரி நம்ம எந்த மாத்திரையுமே சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் கீழே விட்டுட்டு போன மாத்திரை டப்பா அங்கே தான் இருக்குது. ஹீரோயின் இதெல்லாம் இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனோட தம்பியை பார்க்க போயிடுறா. ஹீரோயின் அவன்கிட்ட இதெல்லாம் அவன் தான் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், அவன் நிறுத்த சொல்லு அப்படிங்கிறான். அதுக்கு அவனும் யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் உங்கள் அண்ணா தான் இதெல்லாம் பண்ணுறான், அவன் இன்விசிபிள் ஆகிறதுக்கு ஏதோ வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கிறான். அதுக்கு அவனு என்ன லூஸ் மாதிரி பேசுகிறாங்கிறான். அவன் அவங்க அண்ணாவோட இறந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறான். அப்புறம் ஹீரோயின்ட்ட அவன் உனக்கு பண்ணதை விட எனக்கு நிறைய பண்ணியிருக்கான், அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு, இந்த மாதிரி பேசி பேசி அவனை திருப்பி உயிரோடு கொண்டு வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறான்.
ஹீரோயின் போய் அவங்க அக்காவை பார்க்குறா. அதுக்கு அவங்க அக்கா, நீ இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தில, நான் ஒன்றும் உன் பணத்துக்காக பழகிறேன்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திடுறா. ஹீரோயினுக்கு எந்த இமெயில் அனுப்பிச்சோன்னே தெரியல. ஹீரோயின் அவள் வீட்டுக்கு வந்து அவள் லேப்டாப் எடுத்து பார்க்குறா. அதில் ஒரு இமெயில் போயிருக்கு. அந்த இமெயில் அவள் திறந்து பார்த்தா அதில், நீ என் பணத்துக்காக தான் பழகிற, நீ செத்துட்டா நல்லா இருக்கும்னு எழுதியிருக்கு. ஹீரோயின் அதை படித்து பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து அவளை சமாதானப்படுத்துறா. அப்போ அவளோட மூஞ்சிலே யாரோ குத்துறாங்க. அவள் ஹீரோயின் தான் அடிச்சா நினச்சிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டுறா. அவங்க அப்பா வந்து, உன் கூட இருந்தால் என் பொண்ணுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் அந்த வீட்டில் தனியாக இருக்கா. ஒரு கத்தி எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே போய் அந்த ரூம் வாசலில் டீ தூள் கொட்டி விட்டுறா. ஏன்னா அப்போ தான் அவன் வந்தால் ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியும்னு. அவளும் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. அந்த ஃபோன் அதே வீட்டில் இருக்கிற ஸ்டோர் ரூம்லேருந்து அடிக்குது. இவன் ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே அவனோட ஃபோன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கத்தியும் ஹீரோயினோட ஃபைல்ஸும் இருக்கு. அப்போ அந்த ஸ்டோர் ரூமில் யாரோ ஏறி வர மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயினும் யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. அங்கே அங்கே யாருமே இல்லை. அங்கேருந்து பெயிண்ட் எடுத்து ஊற்றி விட்றா. அது ஒரு உருவத்து மேலே படுது. ஹீரோயின் பயந்துட்டு பின்னாடி போயிடுறா. திரும்பி வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவ கத்தி எடுத்துட்டு கீழே இறங்கி வரா. அங்கே கிச்சனில் டேப் திறந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. போய் பார்த்தா அந்த பெயிண்ட்டை யாரோ வாஷ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒன்று ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி தூக்குது. அது தூக்கி அப்படியே அவளை தரையில போடுது. அங்கேருந்து அவளை தூக்கி வச்சுது. அவளோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு வருது. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் கிடைக்கிற பிளேட் எடுத்து அடிக்கிறா. அங்கே யாருமே இல்லை, ஆனால் பிளேட் மட்டும் உடையுது. இதுதான் சான்ஸ்னு ஹீரோயின் அந்த வீட்டிலேருந்து ஓடிடுறா. ஓடி போய் ஒரு டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறா. அந்த டாக்ஸிக்காரர் எங்கே போகணும்னு கேட்டதுக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸ் சொல்கிறா. அங்கே போனோன்னா அந்த டாக்ஸிக்காரரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போகிறா. அந்த வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா ஒரு கண்ணாடி ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஆனால் அதுக்கு ஹையாக செக்யூரிட்டி பண்ணி பாஸ்வேர்டில் போட்டு வச்சிருக்கான். இவ பாஸ்வேர்டு டைப் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஒரு கேமராவில் பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் காட்டுது. ஆனால் அங்கே எந்த கேமராவுமே இல்லை. அப்போ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு பட்டன் அமுத்துறா. அப்போ திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு சூட் வருது. அந்த சூட் ஃபுல்லாக கேமராவாக இருக்கு. அப்போதான் அவளுக்கு புரிய வருது அவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னும் சாகலை, இந்த சூட்டை தான் போட்டிருக்கான்னு. அந்த சூட்டை அவள் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து திருப்பி அந்த கார்ல ஏறிக்கிறா. போகிற வழியிலேயே ஹீரோயின் அவங்க அக்கா கூப்பிட்டு, நீ இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வா, எனக்கு சொல்றதுக்கு வேற யாருமே இல்லை, நீ மட்டும் தான் இருக்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அக்கா அவங்க வந்துடுறாங்க. ஹீரோயினோட அக்காவை பார்த்து ஹீரோயின், என் பாய் ஃப்ரெண்டுன்னு உயிரோட தான் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்றா. திடீர்னு ஏதோ ஒரு கத்தி வந்து ஹீரோயினோட அக்காவோட கழுத்தை வெட்டிட்டு ஹீரோயின் கைக்கு வந்துடுது. ஹீரோயினோட அக்கா அங்கேயே இறந்துடுறாங்க. ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஆடிட்டே இருந்தனால அவளுக்கு மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவளை விசாரிக்க வரான். ஹீரோயின் அவனை பார்த்து, நான் எங்கள் அக்காவை கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு கேட்குறா. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கொன்னான், அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்றா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு நைட் ஒரு நர்ஸ் ஹீரோயின்ட்டு வந்து, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தம்பி ஹீரோயின்ட்டு வந்து, உங்கள் மேலே இப்போ கேஸ் விழுந்தனால உங்களோட $5 million ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அவனை பார்த்து, உன்னை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது, உங்கள் அண்ணனை விட்டு உன்னால் போகவே முடியாது, அவன் எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃபோன் எடுத்து டேபிள் மேலே வச்சு, எங்கள் அண்ணன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ ஓகேன்னு சொன்னால் போதும், அவனுக்கு நான் கால் பண்ணி தரேன், திருப்பி பழைய மாதிரி அந்த வீட்டுக்கு போய் உன் குழந்தைய பெற்றுட்டு வாழ ஆரம்பி, இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோயின் உங்கள் அண்ணா தான் எங்கள் அக்காவை கொன்னான்னு சொல்லி அந்த ஃபோனை தள்ளி விட்டுறா. அவன் குனிஞ்சு ஃபோன் எடுக்கிற நேரத்தில் ஒரு பெண் எடுத்து ஒளிய வச்சுக்கிறா. அவனும் நான் 3 நாள் கழிச்சு வரேன், யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் ஹீரோயின், நானும் உனக்கு கிடைக்க மாட்டேன், என் குழந்தையும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் எடுத்து அவன் நரம்பு எடுத்துக்கிறான். அவன் இன்விசிபிளாக இருந்தே அதை தடுக்க வரான். ஹீரோயின் டக்குன்னு அவனை பிடிச்சி அந்த பெண் எடுத்து அவளை குத்த ஆரம்பிக்கிறான். குத்துனதுல அவன் சூட் உடஞ்சிருது. அதனால அவன் விட்டு தான் இன்விசிபிள் ஆகிறான். இந்த சத்தத்தை கேட்டு ஒரு போலீஸ் ரூமுக்குள்ள வராரு. அந்த போலீஸ் அவன் கொண்டுறான். ஹீரோயின் அங்கிருந்து ஓட பார்க்கறான். அப்போ வெளியே இருந்த போலீஸ் எல்லாருமே ஹீரோயினை தான் பிடிக்க பார்க்கறாங்க. அவன் இன்விசிபிளாக இருந்து அங்கிருந்து எல்லா போலீஸுமே கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் ஒரு கண்ணை தூக்கிட்டு அவனை துரத்திட்டே அங்கே கீழே இருந்து பார்க்கிங் போறாங்க. அவன் டக்குன்னு ஹீரோயினோட கண்ணை தட்டி விட்டா ஹீரோயினை பிடிச்சிடறான். அவன் ஹீரோயின்ட்ட வந்து, நீ என்னவே கொள்ள ட்ரை பண்றியா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதுக்கு போல உன் ஃப்ரெண்டோட பொண்ணை கொண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். ஹீரோயினும் இன்னொரு காரில் அவனை சேஸ் பண்ணிக்கிட்டே போறான். போகிற வழியில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உன் பொண்ணை அவன் கொல்ல வந்துட்டு இருக்கான், போய் அவன் பொண்ணை காப்பாத்துன்னு சொல்றான். அந்த பொண்ணு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட டேபிளில் ஆடுது. அவள் இன்விசிபிளாக இருக்கிறனால அங்கே யாருமே தெரியல. அவள் பயந்துட்டு வெளியே ஓடி வரும்போது அந்த பொண்ணு ஒரு அடி வைக்கிறான். அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறான். அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் கன் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அவனோட பொண்ணு கீழே விழுந்திருக்கிறத பார்த்து அவன் பொண்ணு கிட்ட போகிறான். பொண்ணு கிட்ட போகும்போதே இவனுக்கு அடி விழுகுது. இவனுக்கு எங்கேருந்து அடி விழுகுதுன்னே தெரியல, ஏன்னா அவன் இன்விசிபிளாக இருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ள வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கர் வச்சு அவன் அடிக்கிறான். அவன் அப்போ தெரிய ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு அவனை சுடுறான். அவனும் செத்து கீழே விழுந்துடுறான். செத்து போயிருக்கிறவனோட மாஸ்க் திறந்து பார்த்தா அது அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தம்பி. இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அவனோட தம்பி வீட்டுக்குள்ள மொத்த போலீஸ் ஃபோர்ஸுமே போகுது. அங்கே பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் செத்துட்டான்னு நினைச்ச அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட தம்பி கட்டி வச்சிருக்கான். போலீஸ் அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனோட தம்பி தான் அவனை கட்டி வச்சான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின், இல்ல இவன் தான் எல்லாமே பண்ணான், எங்க அக்காவை இவன் தான் கொன்னான், கடைசி நேரத்தில் அவன் தம்பிக்கு இந்த சூட்டை கொடுத்து அவன் தம்பியை மாட்டி விட்டு இவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறா. அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு, எனக்கும் இதெல்லாம் தெரியும், ஆனா இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு இதுதான் கடைசி வழிங்கிறான். அன்னைக்கு நைட் ஹீரோயின் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா இவளுக்காக ஒரு டின்னரை அவன் செட் பண்ணியிருக்கான்.
அங்கே போய் உட்காந்தானோ ஹீரோயின், நம்ம திருப்பி லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீ உண்மையை தான் சொல்லணும், எங்கள் அக்காவை நீ தானே கொன்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன், இல்லை இதை நான் பண்ணல, என் தம்பி தான் பண்ணான் அப்படிங்கிறா. ஹீரோயின் உண்மையை மட்டும் சொல்லு அப்படிங்கிறா. அதுக்கு அவன், இதுதான் உண்மை, என் தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே அவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் அப்படிங்கிறான். ஹீரோயினும் அழுக ஆரம்பிக்கிறான். இவன் போய் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து, என்னை நம்பு நான் இல்லை அப்படிங்கிறான். ஹீரோயினும் சரி நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு வெளியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு வேனில் உட்காந்துருக்கான். ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கா. இந்த மாதிரி கேட்கும்போது இவன் ஏதாவது சொன்னானா அதை வச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு தான் இங்கே வந்தா. ஆனால் இவன் ஒன்றுமே சொல்லலை. இந்த வீடு ஃபுல்லாகவே கேமராஸ் தான் இருக்கும். அதில் ஒரு கேமரா இவங்க டைனிங் டேபிளையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ இவனோட கையை பிடிச்சி இவனே இவன் கழுத்தை கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோயின் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்து இவன் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அழுதுட்டே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. வெளியே வேன்ல இருந்து இதெல்லாம் கேட்டு அவன் ஃப்ரெண்டு ஓடி வரான். ஹீரோயின் ஃபோன் பேசிட்டே பின்னாடி போறா. அங்க கேமரா கவர் ஆகாத இடத்துக்கு போனோம்னு அழுகிய நிறுத்துறா. அங்க ஒரு சேர்ல உட்காந்து அவன் சாகிறத பாக்குறான். அவனும் செத்துறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயந்து உள்ள ஓடி வரான். அப்ப அவனை பார்த்து அவன் கத்தி வச்சு அவனே அறுத்துக்கிட்டான். கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பேக்கை பார்த்தா அந்த சூட் அவன் பேக்ல இருக்கு. அவனுக்கு புரிய வருது ஹீரோயின் தான் அவனை கொன்னான்னு. ஆனாலும் அவனே அவன் கழுத்தறுத்து செத்துட்டான் அப்படிங்கிறான். ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து எந்த ஒரு பயமே இல்லாம நிக்கிறா. இதோட இந்த படம் முடியுது. மறுபடியும் வேற நல்ல படத்தோட வரேன். அது வரைக்கும் பாய்.